எலும்பு தேய்மானம் சொல்லி சார் சர்ஜரி பண்ணாங்க. சரி, எந்த உறுப்புலங்க ஐயா? இந்த இப்புலைங்க, இடுப்பு பந்துகின்ற மூட்டுல. ஆமாங்க. பால் ஜாயிண்ட்ல. ஆமாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இடுப்பு பந்துகின்ற மூட்டுல நமக்கு கேப் இருக்கும். இப்ப தோள்பட்டை இருக்கு வைங்களேன், இந்த கேப் இருக்கிறதுனாலதான் நம்ம தூக்க முடியுது. இந்த பால் ஜாயிண்ட் மேல் பகுதியில பால் மாதிரி இருக்கும், அதை உருளறதுக்காக படைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இடுப்பு பந்துகின்ற மூட்டை உருள்றதுக்காக படைக்கப்பட்டிருக்கு. அது உருளணும் அப்படின்னா அந்த தட்டை எலும்புக்கு இடுப்பு எலும்புக்கும் அந்த பால் ஜாயிண்ட்டுக்கு இடையில கேப் வேணும். அந்த கேப்புக்குள்ள இன்ஃப்ளமேஷன், நீர் கோர்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா, அங்க நீர் கோர்த்து எலும்போட முனப்பகுதியில் இருக்கக்கூடிய எனாமலை அரிச்சிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா இதை எலும்பு தேய்மானம்னு சொல்லுவாங்க. எலும்பு நம்ம எங்க கொண்டு தேய்ச்சோம், எந்த செவத்துல கொண்டு தேய்ச்சோம், எங்க போய் உரசிடு. எலும்பு ஒண்ணுக்கு ஒண்ணு உரசினாதானே நமக்கு எங்க எலும்பு தேய்மானம் ஏற்படும். 46 வயசுல எங்கெல்லாம் உரசாது. நமக்கு அந்த பந்துக்கிண்ண மூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கேப்ல இன்ஃப்ளமேஷன், நீர் கோர்த்துக்கிட்டு, அந்த எதனால நமக்கு அங்க நீர் கோர்த்துச்சு அப்படின்னு பார்த்து அதுக்கு நீங்க சிகிச்சை பெற்று இருந்தீங்கன்னா இந்த அறுவை சிகிச்சை பண்றதுக்கு தேவை இருந்திருக்காது. தேவையில்லாம இல்லாத பிரச்சனைக்கு நீங்க அங்க உள்ள போய் அந்த பந்துக்கிண்ண மூட்டுல இருக்கக்கூடிய மஜ்ஜைகளை சேதப்படுத்தினதுனால உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. இப்போ எலும்பு எதற்காக படைக்கப்பட்டிருக்கு? உள்ள இருக்கக்கூடிய மஜ்ஜையை பாதுகாப்பதற்காக. மஜ்ஜை நமக்கு அங்க சிவப்பு இரத்தணுக்கள் உற்பத்தி அங்கதான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடுப்பு பந்துகின்ற மூட்டுலதான் நமக்கு சிவப்பணுக்கள் உற்பத்தி நடந்துகிட்டு இருக்கு. அதனால மேல பாதுகாப்பா அந்த மஜ்ஜையை பாதுகாக்கிறதுக்கு தான் எலும்பு படைக்கப்பட்டிருக்கு. அதை போய் துளை போட்டா என்ன ஆகும்? உள்ள இருக்கக்கூடிய மஜ்ஜைகள் சீல் பிடிச்சிரும். ஏற்கனவே அங்க இன்ஃப்ளமேஷன் இருக்கு, நீர் இருக்கு. ஏற்கனவே அங்க அறகுறையா ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு. அதை போய் நீங்க தவறுதலா போய் துளையிட்டீங்க அப்படின்னு சொன்னா கூட கொஞ்சம் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. நீங்க நேர்ல வாங்க ஐயா, கோயம்புத்தூருக்கு நேர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, அந்த இன்ஃபெக்ஷன் சீல் எந்த அளவுக்கு உங்களை பாதிச்சிருக்கு. வாழ்நாள் முழுவதும் நம்ம அந்த இடுப்பு பந்துக்கிண்ண மூட்டுனால எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம எல்லாரையும் மாதிரி ஆரோக்கியமா வாழ வைக்க எங்களால முடியும். நேர்ல வந்து பாருங்க, கட்டாயம் குணப்படுத்திடலாம்.